வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தெரிவிக்கப்படுகின்றது செய்தி தொகுப்புடன். கொழும்பு நாளந்தா கல்லூரியின் தலைமை மாணவர் தலைவராக இருந்த ஒரு மாணவன் கல்லூரியின் 3 ஆசிரியர்கள் மற்றும் ஒரு நண்பரின் தாயுடன் இருக்கும் ஆபாச காணொளி சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டமை தொடர்பான விசாரணைகளில் இதுவரை பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த மாணவன் 2024 உயர்தர பரீட்சைக்கு தோன்றியுள்ளார். அப்போது அவர் மாணவ தலைவன் குழுவில் சிரேஷ்ட உறுப்பினராக இருந்துள்ளார். மாணவரின் கசிந்த காணொளி பதிவுகளின் போது அவரது கைத்தொலைபேசியில் தோன்றிய சில அறிவிப்பு செய்திகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் மேடம் என்று அவர் குறிப்பிட்ட எண்ணில் இருந்து வந்த காணொலி அழைப்பின் முடிவில் தோன்றிய செய்திகளின்படி 2024 நவம்பர் 21 அன்று நடந்த புதிய அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்கள் நியமனம் குறித்த செய்தி அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி அந்த பதிவு அன்றைய தினம் நடந்திருக்கலாம் என்று ஊகிக்கலாம். நவம்பர் 25ஆம் தேதி அன்று 2024 ஆண்டின் உயர்தர பரீட்சை தொடங்கியது. அப்போது பாடசாலைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு இவர் படித்துக் கொண்டிருந்திருக்கலாம் என்றும் ஆசிரியர் வீட்டில் இருந்திருக்கலாம் என்றும் ஊகிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இக்காலகட்டத்தில் சம்பந்தப்பட்ட மாணவன் ஒரு சிரேஷ்ட மாணவன் தலைவர் மட்டுமே என்றும் தலைமை மாணவ பதவி அவருக்கு கிடைக்கவில்லை என்பதும் தெளிவாகின்றது. இன்று ஒரு தேசிய நாளிதழில் சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படும் சம்பவம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பதிவு ஒரு வருடமும் 2 மாதங்களுக்கு முன்புதான் நடந்தது. மற்ற காணொளிகள் பதிவு செய்யப்பட்ட திகதிகள் தெளிவாக இல்லை. சம்பந்தப்பட்ட 2 ஆசிரியர்களும் தற்போது பாடசாலையில் இருந்து மாற்றப்பட்டுள்ளனர் என்றும் ஒரு ஆசிரியை சுமார் 6 மாதங்களுக்கு முன்பும் மற்ற ஆசிரியை சுமார் 1 மாதத்திற்கு முன்பும் மாற்றப்பட்டுள்ளார் என்றும் பத்திரிகை செய்திகள் வெளியிட்டுள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடைய மற்ற இருவரில் ஒருவர் நண்பரின் தாய் என்றும் மற்றொருவர் தனியார் உயர்கல்வி நிறுவனத்திலிருந்து தற்காலிகமாக பயிற்சிக்கு பாடசாலைக்கு வந்தவர் என்றும் நாளந்தா கல்லூரியில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் மூலம் பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கல்லூரியில் 2 நிரந்தர ஆசிரியர்கள் மட்டுமே இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்றும் அவர்கள் இருவரும் இப்போது பாடசாலையில் இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய தலைமை மாணவர் தலைவர் கடந்த 2024 உயர்தர பரீட்சைக்கு தோன்றியுள்ளார். மேலும் அவர் பரீட்சைக்கு பிறகு ஒரு வருட காலத்திற்கு தலைமை மாணவர் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பாடசாலைக்கு எப்படி தெரிய வந்தது என்பது தெளிவாக இல்லை. மேலும் இது ரகசியமாக விசாரிக்கப்பட்டு ஆசிரியர்களுக்கு மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டதா என்பதும் தெளிவாக இல்லை. கல்வி அமைச்சு இப்போதுதான் இது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளதால் இதற்கு முன்னர் அமைச்சரக மட்டத்தில் இந்த பிரச்சனைக்கு எந்த தலையீடும் நடக்கவில்லை. இந்த சம்பவத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால் சம்பவத்துடன் தொடர்புடைய காணொளி காட்சிகள் கடந்த ஜனவரி 11ஆம் தேதி வெளியாகின. அன்றைய தினமே சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய பாடசாலை நிர்வாகம் 16ஆம் தேதி அந்த மாணவரை தலைமை மாணவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கியுள்ளது. பின்னர் சம்பவம் தொடர்பான அறிக்கை கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சருக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஆசிரியர்கள் 6 மாதங்களுக்கு முன்பு மாற்றப்பட்டதும் மாணவ தலைவர் கடந்த வாரம் நீக்கப்பட்டதும் முரண்பாடான விடயங்கள். ஏனெனில் சம்பந்தப்பட்ட வீடியோக்களில் இரு தரப்பினருக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். சமூக ஊடகங்களில் வெளியான தகவலின்படி இந்த மாணவர் ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றும் அவருக்கு தலைமை மாணவன் தலைமை பதவி உட்பட அங்கீகாரங்கள் கிடைப்பதற்கு அவரது குடும்ப பின்னணியும் ஒரு காரணமாக இருந்துள்ளது. மேலும் பாடசாலை ஆசிரியர்களுடன் அவர் வைத்திருந்த உறவும் தலைமை மாணவர் தலைவர் பதவியை பெறுவதற்கு ஒரு தூண்டுதலாக அமைந்தது என்றும் கூறப்படுகின்றது. இந்த மாணவர் ஒரு தனியார் உயர்கல்வி நிறுவனத்தில் ஒரு பாடத்திட்டத்திற்காக பதிவு செய்திருந்தார் என்றும் இந்த சம்பவம் பரவியவுடன் அந்த நிறுவனத்தில் இருந்தும் மாணவன் நீக்கப்பட்டுள்ளார் என்றும் பத்திரிகை அறிக்கைகள் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கடந்த வெள்ளிக்கிழமை அந்த பாடசாலையின் ஒரு விழாவுக்கு பிரதம விருந்தினராக வந்திருந்தார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான பிரச்சாரம் சமூக ஊடகங்களில் அன்றைய தினமே தொடங்கியது. காணொலி காட்சிகள் வெளியான நாளில் இருந்து அதுவரை சமூக ஊடகங்களில் எந்தவித பிரச்சாரமும் நடைபெறாததால் இந்த சம்பவம் அரசியல் காரணங்களுக்காக முன்னிலைப்படுத்தப்பட்டது என்றும் சிலர் வாதிட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பான காணொளி தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச கருத்து தெரிவித்துள்ளார். அரசாங்க அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஒரு அரசாங்கமாக இதுபோன்ற பிரச்சனைகளை நோக்கும் போது தனிப்பட்ட விடயங்கள் மற்றும் தனிமனித உரிமையை இலக்காக கொண்ட அந்தரங்க விடயங்களை பரப்புவது குறித்த நபர்களின் வாழ்க்கையில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இங்கே சரி தவறு எது என்பதை முடிவு செய்வது எங்கள் வேலை அல்ல. நீதித்துறை நடவடிக்கைகளுக்கு அப்பால் தனிப்பட்ட விடயங்களை இலக்காக கொண்ட இவ்வாறான செயல்பாடுகள் தொடர்பாக ஒரு அரசாங்கமாக சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு எதிர்காலத்தில் ஒரு முறையான திட்டத்தை செயல்படுத்த வேண்டியுள்ளது. இது எமது சமூகத்தின் ஒழுக்க சீர்கேட்டின் பாரிய சரிவை காட்டுகின்றது. மனித குலத்தின் கடுமையான சீரழிவு மற்றும் ஒரு உயரிய சமூகமாக நாம் எங்கிருக்க வேண்டும் என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. இது சமூகத்தில் நிலவும் மோசமான செயலை வெளிப்படுத்தி
வலியுறுத்தியுள்ளது. அரசாங்கம் இதில் மிகுந்த கவனம் செலுத்தியுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளந்தா கல்லூரியின் பிரதம மாணவர் தலைவருக்கும் அதே கல்லூரியில் ஆசிரியர்களுக்கும் இடையில் இடம்பெற்றதாக கூறப்படும் அநாகரிகமான காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவிய சம்பவம் தொடர்பில் உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்கப்படுமாறு கல்வி செயலாளர் நாளக கழுவல சம்பந்தப்பட்ட கல்லூரியின் அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட பாடசாலையின் பிரதம மாணவர் தலைவர் என குறிப்பிடப்படும் மாணவன் பல சந்தர்ப்பங்களில் அதே பாடசாலையில் 3 ஆசிரியர்களுடனும் மற்றும் ஒரு மாணவரின் தாயுடனும் காணொளி தொழில்நுட்பம் ஊடாக தொடர்பு கொண்டு அநாகரிகமான செயல்களில் ஈடுபடும் காட்சிகள் தற்போது சமூக ஊடகங்களில் தீவிரமாக பரவி வருகின்றன. இந்த சர்ச்சைக்குரிய காணொளிகள் மற்றும் சம்பவம் குறித்து கல்வி அமைச்சின் தீவிர கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த கல்வி செயலாளர் அதிபரால் வழங்கப்படும் ஆரம்ப அறிக்கையின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதன் பின்னர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய தரப்பினருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் அதிபரின் உத்தியோகபூர்வ அறிக்கை கிடைக்கும் வரை சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களை இடைநிறுத்தவோ அல்லது அவர்களுக்கு எதிராக வேறு எந்த ஒழுங்கு நடவடிக்கைகளும் எடுக்கவோ முடியாது என்றும் கல்வி செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.